அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் குணத்தூரில் நடக்கிற சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இதில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிகளோட விலை நிலவரம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து எத்தனை நாய்க்குட்டிகள் வந்திருக்கு எதுன்னு பதிவில் பார்த்துடலாம். இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற சந்தை. வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் 5 மணிலாம் ஆரம்பித்து சுமார் ஒரு 10 மணி வரைக்கும் சந்தை நடைபெறும். 7 மணி அளவில் வந்தால் நாய்க்குட்டிகள் வாங்கிக்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து நாய்க்குட்டிகளோட விலை நிலவரம் எப்படி என்னன்னு பார்க்கலாம். மறக்காம நம்ம பதிவை பார்க்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க பதிவுக்கு போகும். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா டேசோன் நாய்க்குட்டி கொண்டாந்துருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கு. அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. அண்ணா வணக்கம். இல்ல என்ன ரேட்டு வரும்? 3 சொல்லுதுண்ணா. 3,500. எத்தனை நாளான நாய்க்குட்டினா அது? 50 நாள் ஆகுது. 50 நாள். மேலா ஃபீமேலுங்களா? பொட்டை குட்டி, அதாவது ஃபீமேல். என்ன ரேட்னா ஃபைனல் கொடுக்கலாங்கிற மாதிரி ஐடியா பண்ணிருக்கீங்க? செட் கொடுக்க வேண்டியதா கேட்டோம். அனுசரிச்சு கொடுக்கலாம். சரி, வாரம் ஒவ்வொரு பிரீடு கொண்டாந்துட்டு இருக்கீங்க. இப்ப இந்த வாரம் இது கொண்டாந்துருக்கீங்க. இதுல எத்தனை குட்டி கைவசம் வச்சிருக்கீங்க? இதோட முடிஞ்சது. சரி, அடுத்த வாரம் வேற குட்டி வரும். கொண்டாடலாம். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அண்ணன் வந்து பேஸ்கட் காமிக்க மாட்டாரு. இந்த மாதிரி தரமான நாய்க்குட்டிகள் நம்ம சந்தைக்கு தான் வாங்கி. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம், சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு நம்ம சந்தைக்கு வந்து என்னென்ன குட்டிகள் கொண்டாந்துருக்கீங்க, உங்களை ஒரு அறிமுகப்படுத்தி. அண்ணா அவினாசி இருந்து வரேங்க. ஜஸ்டினுங்க. சிப்பிப்பாறை ஒரிஜினல் இருக்குதுங்கண்ணா. அப்ப கோம்பே கிராஸ், லேப் கிராஸ், செப்பேடு கிராஸ் எல்லாம் இருக்குதுங்க. எத்தனை நாய்க்குட்டிகள் கைவசம் இருக்கு இப்போதைக்கு? அண்ணா ஒரு 5 நாய்க்குட்டி இருக்குங்க. 5 நாய்க்குட்டிகள் இருக்கு. சரி, ஓகே. சிப்பிப்பாறையில வந்து எத்தனை குட்டிகள் அவைலபிள் இருக்கு? அண்ணா 3 குட்டி இருக்குங்க. ஒரு மேல் 2 ஃபீமேல் இருக்கு. ஒரு மேல் 2 ஃபீமேல். ஆமாங்க. இது வந்து என்ன ரேட் வருங்க? எத்தனை நாளா? அண்ணா மேல் 6 ரூபா வருதுங்க, ஃபீமேல் 5 ரூபா வருதுங்க. ஃபீமேல் 5 ரூபா வரும். எத்தனை நாள்னா இருக்கு? 36 நாளான குட்டி. 36 நாள் தான் இருக்கு. என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? அண்ணா ஏதோ அனுசரிச்சு கொடுத்துக்கலாங்க. அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ கோம்பை பாத்துறலாம். இது ஒரிஜினல் நாட்டு நாய் இல்ல கிராஸ் குட்டிங்களா? கிராஸ் தான். கிராஸ் தான். ஒரிஜினல்னா ஒரிஜினல் சொல்லலாம். ஒரிஜினல் சொல்லி கொடுங்க. கிராஸ் குட்டிங்கடி ஓபன் சொல்லிடலாம். இதுல எத்தனை குட்டிகள் அவைலபிள் இருக்கு? அண்ணா இது ஒண்ணு தான் இருக்குதுங்கண்ணா. ஒண்ணுதான். அப்படியே இப்படி திருப்பிக்காம. எத்தனை நாளான குட்டினா? அண்ணா இது ஒரு 42 நாள் இருக்குங்க. 42. 42. ஆமாங்க. இது என்ன மேலா ஃபீமேலுங்களா? அண்ணா மேல் குட்டிங்க. மேல் குட்டி, ஆண் நாய் குட்டி. அண்ணா ஆண் குட்டிங்க. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? அண்ணா 4 ரூபா சொல்றாங்க. ஏதோ ஒரு 200-300 அனுசரிச்சு கொடுத்துக்கலாங்க. அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. அது போக வேற என்னென்ன கிராஸ் பிரீட் கொண்டாந்துருக்கீங்க? வேற இப்போதான் எவ்வளவுதான் இருக்குதுங்கண்ணா. இப்போதைக்கு அவ்வளவுதான். உள்ள படுத்துட்டு இருக்கிறது? அண்ணா அது ஜிஎஸ்டி கிராஸுங்கண்ணா. அது ஒருத்தர் கேட்டாரு. ஆமாங்க. அப்படியா? ஏற்கனவே புக்கிங் ஆயிருச்சா? ஆமாங்க. சரி, ஓகே. அண்ணா கையில வச்சிருக்கிறது உங்களுதான்? லேப் குட்டிங்க. அவரு வாங்குறதை கேட்டு உங்களை காமிக்கல. குட்டி மட்டும் கரெக்டா பிடிங்க. உங்களை காமிக்கல. லேப் குட்டி. லேப்லயே கிராஸ். பெட் குவாலிட்டி லேப். பெட் குவாலிட்டி லேப். என்ன ரேட் வருதுங்க இந்த லேப் கிராஸ்? அது 4 ரூபா வருதுங்க. 4 ரூபா. மேலா ஃபீமேலா? மேலுங்க. மேல் பப்பி தான். ஆமாங்க. என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? அது ஒரு 300 ரூபா கம்மியா கொடுத்துக்கலாங்க. 300 ரூபா கம்மியா பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது போக வேற என்னென்ன பிரீட் கைவசம் இருக்கு? அண்ணா ஒரிஜினல் பிரீட்ல கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் நம்ம பண்றாங்க. அது ஒரிஜினல் இப்போதைக்கு இல்லைங்க. வேற என்ன பிரீட் கேட்டாலும் எடுத்து கொடுத்துக்கலாங்க. வேற என்ன வேணாலும் எடுத்து கொடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட் எல்லாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாங்க. சரி, ஓகே. நன்றி. அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? வெளியே சொல்ல. சரி, என்ன ரேட் வரும் இந்த நாய்க்குட்டி? நாய்க்குட்டி 4,500 சொல்லுங்க. 2 மேல்குட்டி 4,500 சொல்லுங்க. 2 மேல் குட்டி, அதாவது 4,500 சொல்றாங்க. எத்தனை நாளான குட்டினா அது? 34 நாள். 34 நாள் ஆன பொமேரியன் குட்டி. 2 மேல் குட்டிங்க. 4,500ங்களா ஒவ்வொன்றும்? என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? ஒன்னும் பையன் பாக்கட்டுங்க, குட்டி பார்க்கலாம். அனுசரிச்சு கொடுக்கலாம். நீங்க வந்து வீட்டுல வளர்த்தி கொண்டாடுறீங்களா? ஆமாங்க. சரி, ஓகே. அப்ப உங்க நம்பர் கொடுக்கறது கொஞ்சம் ரிஸ்க் தான். சரி, ஓகே. தேவை வர்றாங்க இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். ஓகே. சரி, ஓகேண்ணா. அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க. மேட்டுப்பாளையம். கோல்டன் ரிட்ரீவர் பப்பி. இது 5 நாள் கொடுத்தலாம். 5 ரூபாய்னா கொடுக்கலாம். இது வந்து ஃபீமேல் பப்பி. எத்தனை நாள் இருக்கு? இது 75 நாள் ஆச்சு. 75 நாள் ஆயிருச்சு. வேக்சின் எல்லாம் பண்ணிருக்கா? வேக்சின் இன்னும் பண்ணலண்ணா. வெறும் 5 தான் கொடுக்குறோமா, அதனால பண்ணலாம். அவ்வளவுதான். இப்ப இதுல எத்தனை குட்டிகள் கைவசம் வச்சிருக்கீங்க? 2 கொண்டு வந்து 1 சேல் ஆயிடுச்சு. 1 சேல் ஆயிருச்சு. அது என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? அது 4,500 கொடுத்தலாம். 4,500க்கு. இப்போ இது வந்து 5 ரூபா சொல்றீங்க. இது ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 4,500 தான் கொடுத்தலாம். 4,500 கொடுப்பீங்க. நீங்க வந்து வீட்டுல வளர்த்தி கொண்டாடுற நீங்க வீட்டுல தான். இந்த மாதிரி குட்டிகள் வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? கண்டிப்பா. சரி, ஓகேண்ணா. தம்பி வணக்கம். வணக்கங்கண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க. பெருந்துறை சச்சின்ண்ணா. சச்சின். வீட்டுல இருந்தே ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். 6 மந்த் ஒன்ஸ் நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் லாங் கோட் டபுள் புஷ் கோட் பப்பி இருக்குங்கண்ணா. குட்டிக்கு வந்து 40 நாள் ஆகுது.
சரி. வேக்சினேஷன் வந்து ஒரு 45 to 50 நாள்ல பண்ணலாங்கண்ணா. சரி. டிவார்மிங் வந்து 3 டைம் பண்ணிருக்கீங்க. 3 டைம் பண்ணிருக்கீங்க. குட்டியோட ரேட்னு பார்த்தா 13,500 வருதுங்கண்ணா. 13,500. ஆமாங்கண்ணா. இது மேலா ஃபீமேலா? இது மேலுங்கண்ணா. மேல் பப்பி. இன்னொரு மேல் இருக்குங்க. இது எப்படி புஷ்கோட்ல சேருமா? டபுள் புஷ்கோட்ல வருங்கண்ணா. டபுள் புஷ்கோட்ல சேர்றது. மேல் ஃபாதர் வந்து லாங் கோட், மதர் வந்து டபுள் புஷ்கோட்ண்ணா. அதனால வந்து நம்ம கேரண்டி வந்து டபுள் புஷ்கோட் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. சரிங்க. இது வந்து வேக்சின் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? வேக்சின் வந்து 45 to 50 நாள்ல பண்ணணும். இன்னும் பண்ணல. டிவார்மிங் பண்ணியாச்சு. 3 டைம் பண்ணிருக்கேன். இதுல வந்து எத்தனை குட்டிகள் கைவசம் வச்சிருக்கீங்க? 2 மேல் இருக்குங்க. இதோட சேர்த்து 2 மேல். இன்னொரு மேல் இருக்குங்க. இன்னொரு மேல் இருக்கு. ஆமாங்க. அது பார்க்கலாமா இல்ல இல்ல அது வீட்ல இருக்குங்க. நான் கொண்டு வரும்போது 2 குட்டி தான் எடுத்துட்டு வந்தோம். சேல் ஆயிருச்சுங்க. சரி சரி. 2 சேல் பண்ணியாச்சு இங்க. இப்போதான் கொடுத்தாங்க. சரி ஓகே. இந்த மாதிரி குட்டிகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம்? இல்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. எத்தனை குட்டிகள் கைவசம் இருக்கும்? 2 குட்டி இப்போதைக்கு இருக்குங்கண்ணா. மறுபடியும் நீ அடுத்த ஃபீமேல் வந்து பிரெக்னெண்டா இருக்கு. நீ லிட்டர் ஆகுங்கண்ணா. லிட்டர் ஆகும். ஆமாங்க. சரி ஓகே. அப்படியே உங்க நம்பர் சொல்றீங்களா? நான் நம்பர் சொல்றேங்க. சொல்லுங்க. 95 66 57 41 71. 41 71. இப்போ நீங்க இப்ப ஜெர்மன் ஷெப்பர்ட் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற ஜெர்மன் ஷெப்பர்ட் மட்டும் தான் இருக்குங்க. ஒன்லி அது மட்டும் தான். ஆமாங்க. சரி ஓகே. ஓகேங்க. தேங்க் யூ. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. அண்ணா என் பேர் அசே முகமதுண்ணா. காங்கேட்ல ஃபேண்டசி ஃபெஸ்டிவல் கடை வச்சிருக்கேன். திருப்பூரோட ஹாஸ்டல் ஸ்டாப்னா. இன்னைக்கு கொண்டு வந்து பையன் வச்சுக்கேன். சிப்பி பார்ல ரெட்டை கொடுத்து ஒரு ரகம், அப்புறம் ஒத்த கொடுத்து ஒரு ரகம், லேபோ டாக்ல ஃபீமேல் ஒன்று கொண்டு வந்துருக்குண்ணா. கடைக்குட்டிங்க. லேப்லயே ஃபீமேல் கடை. ஆமாங்கண்ணா. அது என்ன கடைக்குட்டி செல்லமா? இல்லைண்ணா கடைசியில குட்டி. சரி ஃபர்ஸ்ட் லேப் பாத்துறலாம்னா. இது வந்து எத்தனை நாளான குட்டி? அது கரெக்டா பையனா 38 நாள் ஆச்சுண்ணா. 38 நாள். இன்னோட சேர்த்து 38 நாள் ஆச்சுங்கண்ணா. சரிங்களா? அதே மாதிரி இது பையன் வச்சுக்கண்ணா. இது 36 நாள் தான் ஆச்சுண்ணா. இது ரெட்டை கொடுத்துங்க. இதோட ஃபாதர் பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்டுங்க. 32 இன்ச்சுக்கு மேல இருக்குங்க. சரிங்களாண்ணா? இது பையன் வச்சுக்கங்க. 2மே டிவார்ம் பண்ணியாச்சு. மற்றபடி நாயெல்லாம் ஹெல்த்தியா சாப்பிடுங்க. நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. வேற அடுத்து பையன் வச்சுக்கங்க. இல்ல என்ன ரேட் வருங்க? ஆனா லேபு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் பிரைஸ் 7 ரூபா போகுதுங்க. அனுசரிச்சு கொடுத்துக்கலாங்கண்ணா. சிப்பி பாறை பையன் வச்சுக்கோங்க. 6 ரூபா போகுங்க. அது அனுசரிச்சு கொடுத்துக்கலாங்கண்ணா. அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். ஆமாங்கண்ணா. இப்போ ஏற்கனவே நம்ம வீடியோல எல்லாம் பேசிருக்கீங்க. ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆனா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குண்ணா. நிறைய கூப்பிடுறாங்க. நைட் 10 மணிக்கு வாங்க மாட்டேங்கிறாங்க. சரி எடுக்கலாம் செய்யறாங்கண்ணா. நேத்து கூட 2 மணி நேரம் புக்கிங் ஆயிடுச்சு. நான் எல்லாம் போட்டு வச்சுக்கேன். ஸ்டேட்டஸ் போட்டு அன்னைக்கே புக்கிங் ஆயிடுச்சுண்ணா. அப்படிங்களா? ஆமாங்கண்ணா. சரி ஓகே. அவன் இருந்தாலும் வீடியோ கசர் கொண்டாந்துருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரி ஓகே. இது ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க இந்த சிப்பி பாறை? அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். ஆமாங்கண்ணா. சரி ஓகே. அப்படியே அந்த ஒத்த குறுக்கு இருக்கு நீங்களா? ஆமாங்கண்ணா. ஒத்த குறுக்கு. ஆமாண்ணா. இது ஒத்த குறுக்கு. முழு முழுன்னு சேவிங் பண்ண மாதிரி இருக்கு. எத்தனை நாளான குட்டிங்க? ஆனா இது கரெக்டா பையன் 40 நாள் ஆச்சுங்க. 40 நாள் ஆயிருக்கு. ஆமாங்கண்ணா. ரெண்டுமே பாக்குறது நல்லா நெட்டு நீளமா இருக்கு. 40 நாள் கீழ இன்னும் ஹைட் வெயிட் வருமேனா? ஆனா ஹைட் வரணும். இன்னும் ஒண்ணா நல்லா ஓடும். நல்லா 9க்கு நல்லா இருக்கும். சரிங்களா? உடம்பு பாருங்க ரொம்ப இதா இருக்கு. இது வந்து 40 நாள் ஆயிருக்குன்னு இருக்கீங்க. ரெண்டுமே ஃபீமேலுங்களா? ரெண்டுமே ஃபீமேல் தான். ரெண்டுமே ஃபீமேல். என்ன ரேட்னா வரும்? ஆனா இது 3 ரூபா சொல்றேன்னா அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். ஆமாங்கண்ணா. சரி ஓகே. 3 ரூபா தான் சொல்றீங்களா? கம்மியா சொல்றேன் நம்ம. டிவார்மிங் பண்ணிருப்பீங்க. டிவார்ம் பண்ணியாச்சுங்களா. இன்னொரு 5 நாள் வேக்சின் போற மாதிரி. வேக்சின் மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகிக்கும். வேக்சின் மட்டும் கொடுத்துடலாம். சரி சரி. நான் இப்போ வந்து சிப்பி பாறைங்கிறீங்க. எதை வச்சு அந்த லட்சணம் வச்சு கண்டுபிடிக்க முடியும்? ஆனா சிப்பி பாறை பொறுத்த வரைக்கும் அந்த பூவாலு சரிங்களா, அதே மாதிரி மூக்கு பாருங்க, அதே மாதிரி அந்த நோஸ் பாருங்க ஷார்ப்பா இருக்கு பாருங்க, அதே மாதிரி உடம்பு பாருங்க. ஒத்த குறுக்கு ரெட்டை குறுக்கு. ஆமா உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஓகே சிப்பி பாறை ஒரிஜினல் தான். நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. தெரியாதவங்க கூட சொல்லல அந்த அளவுக்கு தெரியும். ஆமாங்கண்ணா. சரி. இது நல்ல ரேஸுக்கு இல்ல வேட்டைக்கெல்லாம் அருமையா இருக்கும். ஆனா வேட்டைக்கு இது சூப்பருங்கண்ணா. கீழே படுத்துட்டு பாத்தீங்கன்னா அது கார்டனிங் ஜம்முனுக்குலாம். கார்டனிங் ஜம். ஆமாங்க. அது நான் எடுக்க போனப்ப எனக்கு பக்கத்துல விடவே இல்லைங்க. ஃபாதர்லாம் அந்த மாதிரி ரகம் இது. இது பையன் வச்சுக்கோங்க. நீங்க காட்டுக்குள்ள வேட்டைக்கு வச்சுக்கலாம். சரி அந்த மாதிரி ரகம் அது. சரி ஓகேண்ணா. இது ஃபைனல் 3 ரூபாய் சொல்றீங்களா? ஆமாங்கண்ணா. அதை வேணா கம்மி பண்ண முடியுமா? ஆனா பண்ணிக்கலாம்ண்ணா. ஏன்னா பெண் குட்டிங்களா ரேட் கொஞ்சம் கம்மியா தான் போகும். கண்டிப்பா நான் பண்ணி தரேன். கண்டிப்பா நம்ம பண்ணி தரீங்க. ஆமாங்கண்ணா. சரி டிரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிள் இருக்கா? எல்லா பக்கம் பண்ணிக்கலாம்ண்ணா. தமிழ்நாட்டுல கேரளாவுல பண்ணிக்கலாம். சரி ஓகேண்ணா. டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எல்லாம்? ஆனா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வந்துருக்கலாம். பேஸ்கெட் போட்டு தருவோம். அந்த பேஸ்கெட் சார்ஜ் வரும்னா அது போக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அவங்களே கொடுத்து எடுத்துக்கலாம். எவ்வளவு சொல்லிடுவோம் அவங்க கொடுத்து எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்து எடுத்துக்கலாம். ஆமாங்கண்ணா. சரி ஓகே. சரிண்ணா ரொம்ப நன்றி. அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 7339510287. நேரா வந்து பார்க்கலாம் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ பெட் ஷாப் எங்க வச்சிருக்கீங்க? ஆனா காங்கேட்ல திருப்பூரோட ஹாஸ்டல் ஷாப்னா ஃபேண்டசி ஃபிஷ் வேர்ல்டுனா அதே குரோம்ல கூகுள்ல போட்டீங்கன்னா வந்துருங்கண்ணா. கூகுள்ல போட்டாலும் வந்துருங்கண்ணா. சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி. தேவைப்படுறவங்க அலைபேசி கொடுத்துருக்காங்க. அலைபேசி தொடர்பு வந்து நேர்ல போய் பார்த்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா முள்ளம்பரப்பு ஏரியால இருந்து நாய்க்குட்டிகள் புறா கொண்டாந்துருக்காரு. பந்தய புறான்னு நினைக்கிறேன். அது போக பொம்மேரி நிறைய கொண்டாந்துருக்காங்க. வதன்னு சும்மா நிறைய இருக்கு. கேஸ் சவுண்டு பொடி குட்டியா இருக்காட்டி நிறைய இருக்கிறவங்க.
நான் 4000 இருக்கு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. உங்க பேரு, எங்க இருந்து வர்றீங்க? அண்ணா பேர் ரமேஷுங்கண்ணா. ஈரோடு மாவட்டம் முல்லாம்பரப்புல இருந்து வரேங்கண்ணா. முல்லாம்பரப்புல இருந்து. ஆமாங்கண்ணா. இன்னைக்கு வந்து எத்தனை பிரீடு கொண்டாந்துருக்கீங்க? நான் இன்னைக்கு ஒரு 4 பிரீடு கொண்டு வந்திருக்கேண்ணா. 4 பிரீடு கடை போட்ட மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆமாண்ணா. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து போயிடலாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா. அது பொமேரியனுங்களா? ஆமாண்ணா பொம்மையன். பொமேரியன்ல காது 2 டைப்ல இருக்கு. அண்ணா இல்லைங்கண்ணா, நாள் கம்மியா இருக்கிறதுனால இதா இருக்கு. ஓ அப்படிங்களா? சரி ஓகே, இது வந்து என்ன ரேட் வருதுங்க? எத்தனை நாளான மேல் 5 ரூபா சொல்லிட்டு இருக்குண்ணா, ஃபீமேல் 4 ரூபா சொல்றேண்ணா. ஃபீமேல் 4 ரூபா சொல்றீங்க? ஆமா. எத்தனை நாளான குட்டி? அண்ணா 35 நாள் ஆகுதுண்ணா. 35 நாள் ஆயிருக்கு. எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் இருக்கு? நான் 2 மேல் 4 ஃபீமேல் இருக்குண்ணா. 2 மேல் 4 ஃபீமேல். ஆமாண்ணா. இதெல்லாம் பெரிய குட்டி ஆப்ஷன் இல்லைங்கண்ணா, அதோட பேரண்ட்டுங்கண்ணா. பேரண்ட் காமிக்கிறதுக்கு காமிக்கிறதுக்கு வந்திருக்குண்ணா. இது சவுண்ட் ஓவரா இருக்குது, தையான்னு. இது குட்டி, இது சேல்ஸுங்களா? ஆமாண்ணா. இது வந்து என்ன ரேட் வருதுங்க? எதுங்கண்ணா? உள்ள இருக்கிற அதுதாங்கண்ணா 4 ரூபா வருதுண்ணா. 4 ரூபா மினியேச்சர் டைப். ஆமாங்கண்ணா. மினியேச்சர் டைப் 4 ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எத்தனை மேல எத்தனை ஃபீமேல் இருக்குண்ணா? நான் அதுல ஒரு மேல் 3 ஃபீமேல் இருக்குண்ணா. ஒரு மேல் 3 ஃபீமேல். ஆமாண்ணா. 2 தான் இருக்குங்க கையில? நான் கையில ஒண்ணு இருக்குங்கண்ணா. கையில ஒண்ணு இருக்கு, அதோட குட்டி தான். ஆமாண்ணா. இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க மினியேச்சர்? நான் இது 4 ரூபா சொல்லிட்டு இருக்கேண்ணா. இது 4 ரூபா ரேட். ஆமா, மேல் 5 ரூபா சொல்லிட்டு இருக்கேன், ஃபீமேல் 4 ரூபா சொல்றேன். எடுக்கிற மாதிரி இருந்தா அனுசரிச்சு பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க. சரி ஓகே, கையில வச்சிருக்க இந்த தனியா ஒரு குட்டி இருக்குல்ல? ஆமா, இது மேல் பப்பினா. மேல் பப்பி, அது என்ன ரேட் வரும்? இது 5 ரூபா சொல்லிட்டு இருக்கேண்ணா. 5 ரூபா சொல்றீங்க? ஆமா. சரி ஓகே, பொமேரியனே கைவசம் 4-5 குட்டி இருக்கு. ஆமா இருக்குங்கண்ணா. சரி ஓகே, அப்படியே அடுத்த பிரீட் பாத்துறலாங்க. அடுத்த லேபா? நீ கூட நானே அந்த லாக் எடுத்து விடுங்க. எதுங்க? அப்படியே எடுங்க. அப்படியா? லாக் கூட ஓபன் பண்ண தெரியல. இது என்ன லேபுங்களா? நான் லேப் டாக்னா. லேப் டாக். இது எத்தனை நாளான குட்டிங்க? நான் இது 45 நாள் ஆகுதுண்ணா. 48 நாள். 45 நாள் ஆகுது. 5 வேக்சின் இன்னும் பண்ணல? நான் இன்னும் பண்ணலைங்கண்ணா. ஃபீமேல் பப்பினா. ஃபீமேல் பப்பி. ஆமாண்ணா. என்ன ரேட் வருதுங்க? நான் 8 ரூபா சொல்லிட்டு இருக்கேண்ணா. 8 ரூபா சொல்றீங்க. எத்தனை நாளான குட்டி அண்ணா? எத்தனை நாள்? 45 நாள் ஆகுது. 45 நாள். என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாங்க? நான் எடுக்கிற மாதிரி இருந்தா அனுசரிச்சு பேசிக்கலாம். அனுசரிச்சு பண்ணிக்கலாம். சரி ஓகேண்ணா, அப்படியே அடுத்து இந்த புறா பாத்துடலாங்க. இது என்ன? இது வந்து கர்ணம் சாதான்னு சொல்லுவாங்கண்ணா. கர்ணபுறாவா சாதா புறாவா? கர்ணமும் இருக்கு, சாதாவும் இருக்குண்ணா. எது கர்ணபுறாங்க? அந்த சப்ஜால இருக்கிற 2 கர்ணனா, இந்த கயிறால இருக்கிற 3 வந்து சாதாங்கண்ணா. சாதா புறா. ஆமாண்ணா. இப்ப பந்தய புறாக்களும் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் ஆல்ரெடி வச்சிருக்கேண்ணா. ஆல்ரெடி வச்சிருக்கீங்க. எத்தனை புறாக்கள் இருக்கு பேரு? ஆனா ஒரு 20 பேர் வச்சிருக்கேண்ணா. 20 பேர் இருக்கு. ரேஸ்க்கெல்லாம் விட்டுருக்கீங்களா? நான் விட்டுட்டு இருக்கேண்ணா. டோர்னமெண்ட்டுக்கு விட்டுட்டு இருக்கேன். டோர்னமெண்ட் விட்டுருக்கீங்க. வின் பண்ண இது இருக்கா? அதெல்லாம் இருக்குண்ணா. இருக்குண்ணா. சரி ஓகே, அப்போ ட்ரெயின் பண்ண புறாவே விற்பனைக்கு இருக்கும்? இருக்குண்ணா, வாங்கிக்கலாம். சரி ஓகே, இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க பேர்? இது பேர் பாத்தீங்கன்னா 1000ல இருந்து ஸ்டார்டிங் இருக்குண்ணா. 1000ல இருந்து ஸ்டார்டிங். ஆமா. சரி ஓகே, நான் அப்படியே அடுத்து. ஓகே. இது டேஷ் ஒன்ண்ணா. அடுத்து டேஷ் ஒன்று. டேஷ் ஒன்ல எத்தனை குட்டிகள் கொண்டாந்து இருக்கீங்க? 6 பப்பி கொண்டு வந்திருக்குண்ணா. 6 குட்டி இருக்கு. ஆமாண்ணா. மேல 3 கீழே 3 இருக்கு. ஆமாண்ணா. இது என்ன ரேட் வருதுங்க டேஷ் ஒன் குட்டி? நான் இது 4 ரூபா சொல்லிட்டு இருக்கேண்ணா. 4 ரூபா சொல்றீங்க? ஆமாண்ணா. எத்தனை மேல எத்தனை ஃபீமேல் இருக்குண்ணா? 5 மேல் 1 ஃபீமேல் இருக்குண்ணா. 5 மேல் 1 ஃபீமேல் இருக்கு. என்ன ரேட்னா கொடுப்பீங்க ஃபைனல்? நான் 4 ரூபா தான் ஃபைனலா சொல்லியிருக்கேன்னா, கொடுக்குற மாதிரி இருந்தா ஏதோ அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். இது வந்து எத்தனை நாளான குட்டிங்க ஒவ்வொன்றும்? 32 நாள் ஆகுதுங்க. 32 நாள் ஆகுது. எல்லாம் ஒரே கலர் தான், வேற கலர் இல்லைங்களா? இல்ல, நான் பிளாக் அண்ட் டேன்ல தான். பேரண்ட் வந்து பிளாக் அண்ட் டேன் தான், அதனால அதே கலர் தான் இருக்கு. இதுல டேஷ் ஒன்ல வந்து என்னென்ன கலர் வருங்க? பிரவுன், சாக்லேட், பிளாக் அண்ட் டேன் தான். இந்த 3 கலர் தான். 3 கலர் தான். சரி ஓகே, இந்த 3 கலர்ல வேற கலர் வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம்ண்ணா. எடுத்துக்கலாம். சரி ஓகே, இது ஃபைனல் நான் 3500 கொடுப்பீங்களா? நான் ஃபீமேல் 3500 கொடுக்கலாங்கண்ணா. மேல் ஒரு 200 ரூபா குறைச்சு கொடுக்கலாங்கண்ணா. 3800 கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா, அப்படியே அடுத்து பாத்திரலாம். அடுத்து இங்க இருக்கிறது என்ன சிப்பியா? நான் கன்னிங்கண்ணா. இந்த 2 குட்டி கன்னி ஃபீமேல் பப்பினா. கண்ணிலே ஃபீமேல் பப்பினா. என்ன ரேட் வருதுங்க? நான் இது 5 ரூபா சொல்லிட்டு இருக்கேண்ணா. 5 ரூபா சொல்றீங்க? ரெண்டுமே ஃபீமேலுங்களா? ஆமாண்ணா, ரெண்டுமே ஃபீமேல் குட்டி. 5 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை நாளான குட்டி இருக்குங்க? நான் இதுக்கு 38 நாள் ஆகுதுண்ணா. 35 நாள் ஆகுது. என்ன ரேட்னா முடிக்கலாங்க? நான் எடுக்கிற மாதிரி இருந்தா அனுசரிச்சு பேசிக்கலாம்ண்ணா. அனுசரிச்சு பேசிக்கலாம். ரேட்டே சொல்லி நான் 5 ரூபா சொல்லியிருக்கேன். 5 ரூபா அதான் ஃபைனல் ரேட்டு. அதான் 4 ரூபா முடிக்கலாமா? 4500 முடிக்கலாம். 4500 அதுவும் கம்மியாகாது. சரி ஓகே. சரி ஓகே, நான் அப்படியே வச்சிருக்கேன். இதுல எத்தனை குட்டிகள் இருக்கு?
அடுத்து ஜெர்மன் ஷெப்பர்ட்ண்ணா, மேல் பப்பினா. ஜெர்மன் செப்பல்ல மேலு. மேல் பப்பி இது என்ன ஒரிஜினலா இல்ல கிராஸ் பிரீடுங்களா? ஒரிஜினல் தான்ண்ணா. ஒரிஜினல் நாள் கம்மிங்கண்ணா. ஓ சரி சரி. இது என்ன ரேட் வருதுங்க? நான் இது 12 ரூபா சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. எத்தனை நாளான குட்டி இருக்குங்க? நான் இதுக்கு இருந்ததுன்னா என்ன 32 நாள் இருக்குண்ணா. 32 நாள் தான் இருக்கும். என்ன ரேட்னா முடிக்கலாம்? எடுக்கிற மாதிரி தான் அனுசரிச்சு பேசிக்கலாம். அனுசரிச்சுக்கலாம். இந்த ரேட்டுன்னு இல்ல, இருக்கிற மாதிரி தான் அனுசரிச்சுக்கலாம். சரி ஓகே. இதுல வந்து எத்தனை குட்டி அவைலபிள் இருக்கு? ஒரே ஒரு மேல் பப்பி இருக்குண்ணா. ஒரே ஒரு மேல் மட்டும் தான் இருக்கு. சரி ஓகே. ஓகே. இந்த மாதிரி குட்டிகள் வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணலாங்கண்ணா. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. ஆனா ஓகே 9585410868ண்ணா. சரி ஓகேண்ணா. ஓகே. தம்பி வணக்கம். அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. அண்ணா நான் மேட்டுப்பாளையத்துல இருந்து வரேண்ணா. மேட்டுப்பாளையத்துல இருந்து. ஆமாண்ணா. இன்னைக்கு வந்து என்னென்ன குட்டிகள் கொண்டாந்தீங்க? அண்ணா பொம்மேரியன் 3 கொண்டு வந்தேன், 2 போயிடுச்சு. சரி. 1 மட்டும் இருக்கு மெயில். ஒண்ணு மட்டும் கைவசம் இருக்கு. ஆமாங்கண்ணா. இது என்ன பொமேரியன்ல மினியேச்சர் டைப்பா? ஆமாங்கண்ணா மினியேச்சர் டைப். மினியேச்சர் டைப். ஃபுல் ஒயிட்டுங்க. ஃபுல் ஒயிட். என்ன ரேட்மா வருது? அண்ணா இது வந்து வேணா 4 சொல்லிட்டு இருக்குங்க, அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். இதுல வந்து எத்தனை குட்டிகள் கைவசம் வச்சிருப்பீங்க? அண்ணா இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 குட்டி வந்ததுங்க. 2 அங்கேயே கொடுத்துட்டேன், 3 இங்க கொண்டு வந்தேன். சரி. இப்ப இனி வேணும்னாலும் நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். எடுத்து கொடுத்து கஸ்டமர்ட்டே இருக்கு. நம்ம கஸ்டமர்ட்டே. சரி ஓகே. நீங்க வந்து கிணல் வச்சிருக்கீங்களா ஹோம் பிரீடா? ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பிரீட் தான். இப்ப கனல் வைக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கோம், இன்னும் செட் ஆகல. கிடைச்சதுன்னா கனல் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். வளரும் பண்ணைக்காரர்னே சொல்லலாம். ஆமாங்க. சரி ஓகே. இப்ப வந்து ஆனா விடு அவரு போயிருவாரு அதுக்குள்ள. இப்ப வந்து இந்த ஒண்ணு பிரீடு தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல வேற வேற கைவசம் இருக்கா? ஆனா வேற பிரீடும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன பிரீடு உங்ககிட்ட கிடைக்கும்? ஆனா நம்ம கிட்ட வந்து வேணா இப்போ கரண்ட் இதுனா டேசண்ட் லேப், இப்ப வந்து வேணா அந்த மாதிரி இதுனா டக்குன்னு கிடைச்சிருங்க. சரி. டேசண்ட் லேப் இது எல்லாமே கைவசம் இருக்கு. கைவசம் இருக்கு. எத்தனை குட்டிகள் இருக்குங்க? ஆனா 2 குட்டி இருக்குண்ணா. ரெண்டுமே 2 குட்டி இருக்குங்க. ஃபீமேல் தான் இருக்குங்க. ஃபீமேல். இப்ப மேல் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சரி ஓகேங்க. இது வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிள் இருக்கா? ஆனா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். எந்தெந்த ஊருக்கு பண்ணுவீங்க? ஆனா நம்ம வந்து வேணா மெயினா ஈரோடு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், இப்போ இந்த மாதிரி இதுனா சீக்கிரம் பண்ணிக்கலாம். இப்போ மதுரை அந்த இதுனா கொஞ்சம் ஒரு நாள் டைம் ஆகும். சரி ஓகே. இது வந்து என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? ஆனா இதுனா ஃபைனலா 4 ரூபா 3,800 வரைக்கும் பண்ணலாம். 3,800 பண்ணலாம். 3,800 வரைக்கும் சரி ஓகே. இந்த மாதிரி குட்டிகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படி உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. நம்பர் சொல்றேன்னா 9843542227. 227. சரி ஓகேம்மா. ஓகேண்ணா. ரைட்.